ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் யூ ஹவ் பீன் சீன் தி லீடர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது பார்ட் 2 வீடியோ. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ பேங்கர் அண்ட் ஃபஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பேசிக்லி கொஷின்ஸில் எல்லாமே கேட்பாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் த்ரூ அவுட் உங்களோட கெரியரில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்க ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ், அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் கரெக்டாக இந்த 7 or 8 ஃபங்க்ஷன்ஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் யூ ஆர் கோயிங் டு ரைட் இன் ஆல் ஆஃப் த எக்ஸாம்ஸ். எந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வருதோ இதுக்கப்புறமா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஆர்பிஐ எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ ஆர்பிஐ ஆக்ட் அஸ் அ பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இட் அக்செப்ட்ஸ் மணி இன் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் ஆன் தேர் பிஹாஃப். ஸோ RBI accepts money into the central and state government. So central and state government ஓட அக்கௌண்ட்ஸுக்கு மணி அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க பிஹாஃபில் பேமெண்ட்ஸை மேக் பண்ணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறதுக்கு, பேங்கராக இருக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ இட் மேனேஜஸ் கவர்மெண்ட் டெப்ட் அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஷ்யூ ஆஃப் நியூ லோன்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு லோன் ப்ராசஸ், எந்த ஒரு கடனாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணும். அண்ட் நியூ லோன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் இப்போ வேறு ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு 10 lakhs லோன் வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த லோனுக்கான இஷ்யூவர் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட். ஸோ இதை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவும் படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட பாயிண்ட் இது, செகண்ட் அந்த ஃபங்க்ஷன்லேயே இந்த ஃபங்க்ஷன்லேயே செகண்ட் பாயிண்ட் இது, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் குவாண்டம், டைமிங் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ். ஸோ குவாண்டம், டைமிங், டேர்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த வேலையில் ஸோ கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணோம். எப்போனா இந்த 4 மாதம் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி லோன்ஸை வந்து நியூ லோன்ஸோட டேர்ம்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ, எப்போல்லாம் அட்வான்சஸ் தேவை, கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது, டெம்பரரி ஃபினான்ஷியல் நீட் இருக்குது, எனக்கு சடனாக இப்போது கவர்மெண்ட்க்கு ஒரு 10 lakhs நீட் இருக்குன்னா அப்போல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஸோ இட் டேக்ஸ் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த சர்ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஏதாவது சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, சர்ப்ளஸ்னால் எனக்கு இவ்வளோவும் செலவாகி இவ்வளோ இருக்குது என்கிட்ட அப்படிங்கிறது, இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு பணத்தை, சர்ப்ளஸை. ஸோ இன்டர் கவர்மெண்ட் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை ஆர்பிஐ. ஸோ இன்டர் கவர்மெண்ட்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஒர்க், இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட், அது எல்லாமே ஆர்பிஐ, அக்கௌண்டன்சி ஒர்க் எல்லாமே ஆர்பிஐ பார்த்துப்பாங்க. இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸில் நடக்கக்கூடியது இன்டர்னல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. ஸோ மோனோபோலினா இஸ் அ சிங்கிள் செல்லர், நம்மளுக்கு தெரியும். ஸோ மோனோபோலி வந்து சிங்கிள் செல்லர்னால் என்ன, அவங்க ஒருத்தங்க தான் அதை செல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்போது RBI is the single seller of the notes issue. So they are the single seller of the notes issue. அவங்க ஒருத்தங்க தான் நோட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், அந்த எல்லாத்தையுமே they are the issuer. அவங்க ஒருத்தங்க தான் நோட்டை இஷ்யூ பண்ண முடியும், அடித்து கொடுக்க முடியும். வேறு யாருமே they cannot do those things. அவங்க லீகலாக அவங்கள வந்து இல்லீகல் அப்படின்றது இஷ்யூ பண்ணி சொல்லிடுவாங்க. So we'll be now seeing what is monopoly of note issue. ஸோ ஆர்பிஐ தான் வந்து ஒரு சோல் அத்தாரிட்டி ஃபார் பிரிண்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஆல் கரன்சி நோட்ஸ் இன் இண்டியா எக்ஸப்ட் 1 rupee நோட். ஸோ ஆர்பிஐ தான் வந்து என்னென்னா, தே ஆர் த சோல் அத்தாரிட்டி. அவங்க தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அவங்க தான் பிரிண்ட் பண்ணுறாங்க, கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க இந்தியாவில், எக்ஸப்ட் 1 rupee நோட் இருக்கு இல்லையா, அது தவிர்த்து. So it is the duty of the RBI to ensure that sufficient number of good quality currency notes is available to the public. ஸோ நிறைய சஃபிஷியன்ட், ஸோ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கரன்சி இருக்கணும் அண்ட் அது குட் குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ இட் எக்ஸ்சேஞ்சஸ் கரன்சி அண்ட் காயின்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்க்குலேஷன்.
ஸோ கரன்சி அண்ட் காயின்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருக்கும். பட் இந்த கரன்சி அண்ட் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ 1 rupee நோட் அண்ட் ஆல் காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து பிரிண்ட் பண்ணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. யார் என்னென்னா 1 rupee நோட் அண்ட் ஆல் காயின்ஸ். ஸோ காயின்ஸ் அண்ட் இது பண்ண மாட்டாங்க ஆர்பிஐ, ஒன்லி கரன்சி நோட்ஸ் தான் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. Currency notes are printed at Nasik, Devas, Salboni, Mysore and Hoshangabad. ஸோ இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. அண்ட் கரன்சி நோட்ஸ் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அவுட் சைட் இந்தியாவில் எப்போவுமே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து பேங்கர்ஸ் பேங்க். So the relationship between RBI and other banks in the country is just like a relationship of a commercial bank. So மற்ற banks நார்மலி கமர்ஷியல் பேங்க் கூட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் இருக்கும், நம்மளுக்கும் கமர்ஷியல் பேங்க்கும். ஸோ நம்ம போகிறோம், டெபாசிட் பண்ணுறோம், செக் போடுறோம், வித்ட்ரா பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறது தான் கண்ட்ரிக்கும் கமர்ஷியல் பேங்க்கும் இருக்கிற மாதிரி தான் ஆர்பிஐக்கும் மற்ற பேங்க்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் த கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆல் scheduled banks should deposit a percentage of cash reserve with RBI. ஸோ எல்லா scheduled banks இருக்கும். ஸோ வில் பி சீயிங் த டைப்ஸ். ஸோ scheduled banks எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கேஷ் ரிசர்வ். ஸோ இப்போ 60,000 கேஷ் இருக்குன்னா அந்த 60,000 நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சர்ப்ளஸ் கேஷில் 10% ரிசர்வ் வந்து கொடுத்துடணும். So deposit a percentage of cash reserve with RBI. So all banks can receive loans from RBI by rediscounting of bills and against approved securities. So எல்லா பேங்க்ஸுமே வந்து லோன் ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்கலாம் பை ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்னால் அவங்க பில்ஸை கொடுத்து அந்த பில்ஸுக்கு டிஸ்கவுண்ட் எதுவுமே வந்து எடுத்துக்காத மாதிரி லோன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஏதாவது செக்யூரிட்டிஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டிஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேங்க்குக்கும் இருக்கக்கூடிய ஆர்பிஐக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டே நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய லோன் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் கிரெடிட் வாங்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அதுதான் ஆர்பிஐ பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரோலிங் த கிரெடிட் மணி இன் சர்க்குலேஷன். ஸோ கிரெடிட் மணி இன் சர்க்குலேஷன்னா பணமாக வந்து லோன் கொடுத்த பணத்தை சர்க்குலேஷனில் இருக்கிறதுக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த கண்ட்ரி இஸ் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ மேஜர் ஃபங்க்ஷன் இவங்களுக்கு என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறது, கிரெடிட் மணியை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. So for this purpose, the RBI uses quantitative and qualitative measures. குவான்டிடேட்டிவ்னா என்னங்கிறத நம்ம கீழே பார்ப்போம் இப்போ. ஸோ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இது எல்லா கொஷின்ஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் கேஷ் அண்ட் கிரெடிட். ஸோ சஃபிஷியன்ட் கேஷும் இருக்கணும், கடனும் இருக்கணும், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ் எக்கனாமியில் நம்ம பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ்னா என்னென்னா குவான்டிட்டியை குறிக்கக்கூடியது. ஸோ குவான்டிட்டியை குறிக்கக்கூடியதுன்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் கிரெடிட் நம்ம மொத்தமாக இருக்குது இந்தியன் எக்கானமிலன்னு பார்த்து அதை வந்து குவான்டிடேட்டிவ் ஒரு ஜென்ரல் மெத்தடில் பண்ணுறது தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்து பண்ணுறது தான் இந்த குவான்டிடேட்டிவ். So next, an increase in the first 3 measures will reduce the volume of money in circulation. So first இந்த மூணு மெஷர் எடுத்திருக்காங்க குவான்டிடேட்டிவில். இந்த 3 மெஷருமே இன்க்ரீஸில் இருந்ததுன்னா மணி சர்க்குலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வால்யூம் ஆஃப் மணி சர்க்குலேஷன் ரொம்ப நிறைய இல்லாமல் போகும். ஸோ அதில் ஃபஸ்ட் பேங்க் ரேட் பாலிசி. ஸோ பேங்க் ரேட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த மெஷர் இது. ஸோ பேங்க் ரேட் ரெஃபர்ஸ் டு த ரேட் அட் விச் ஆர்பிஐ ரீடிஸ்கவுண்ட்ஸ் த பில்ஸ் கிவன் பை தி ஷெட்யூல்ட் பேங்க்ஸ். ஸோ நத்திங் பட் இந்த ரேட் என்னென்னா இந்த ரேட்டில் தான் நீங்கள் லோனை வாங்கணும். ஸோ நீங்கள் எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து பணம் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ரிசர்வ்லையே டிஸ்கவுண்ட்ஸை எடுத்துகிட்டு ரீடிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இல்லாமல்
ஸோ அவங்களுக்கு எதுவுமே மீதி டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஆர்பிஐயே எடுத்துக்கிற மாதிரி ஒரு பேங்க் ரேட் பாலிசி போட்டிருப்பாங்க. அந்த பேங்க் ரேட்டில் தான் அவங்க மந்த்லி அவங்களுக்கு ஆர்பிஐக்கு இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ் பே பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ரெப்போ ரேட் இஸ் த ரீபர்ச்சேஸ் ரேட் at which RBI repurchases the government securities, other securities also from scheduled banks and gives loans. லோன்ஸை வெறும் பேங்க் ரேட் பாலிசியில் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க ரெப்போ ரேட்லேயும் கொடுப்பாங்க. ரெப்போ ரேட்னா ரீபர்ச்சேஸ் ரேட்னா ஆர்பிஐ தான் வந்து செக்யூரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை சேல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஷெட்யூல் பேங்க்ஸ்க்கு. ஆனால் லோன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்யூரிட்டிஸை வந்து இவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க. ஆர்பிஐ ரீபர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம், நான் கொடுத்ததை திரும்ப வாங்குகிறேன். ஸோ கொடுத்ததை அவங்க திரும்ப ஒரு ரேட்டுக்கு வாங்குவாங்க. அந்த ரேட்டுக்கு வாங்கும்போது அந்த ரேட்டுக்கு லோனை கொடுப்பாங்க. ஸோ இங்கே அகெயின் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அட் விச் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ borrows money from commercial banks by giving back those government securities. ஸோ அகெயின் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ ஷெட்யூல் பேங்க்ஸ் கிட்டேருந்து அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரெப்போ ரேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல் பேங்க்ஸ் கிட்டேருந்து அந்த செக்யூரிட்டிஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் விற்பாங்க. எப்படின்னா அகெயின் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட ஆர்பிஐ மணி வாங்குவாங்க, borrows மணி. அந்த மணிக்கு பதிலாக இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அவங்க அகெயின் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி சர்க்குலேஷனில் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு மெஷர் பார்த்துட்டோம். அடுத்த மெஷர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR. ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் நம்ம படிக்கிறோம், இதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இப்போ ஆர்பிஐ வந்து லோன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. லோன்ஸ் கொடுத்து அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பேங்க்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கோங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இருக்குன்னா அவங்களே எல்லா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒன்று கொடுத்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான விட மாட்டாங்க ஆர்பிஐ. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா CRR கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ். என்கிட்ட இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஆர் SBI பேங்க்கில் இவ்வளோ பணம் இன்ட்ரெஸ்ட் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும். ஸோ எப்படின்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த பணம் தான் ஆர்பிஐக்கு கொடுக்கணும். ஸோ ஆர்பிஐ kept by scheduled banks in proportion to the total time and demand liabilities with them. ஸோ எனக்கு இப்போ டோட்டல் டைம் டெபாசிட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ், டிமாண்ட்க்கு தேவைப்படக்கூடிய லைபிலிட்டிஸ், இது தவிர்த்து ஒரு போர்ஷன் வந்து நம்ம ஆர்பிஐக்கு நம்ம வச்சுருக்கணும். அது அந்த ரேஷியோ நம்ம தெரிஞ்சுப்போம், CRR. அடுத்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, SLR. It is a ratio of money and money equivalents kept within the bank in proportion to the total time and demand liabilities with them. ஸோ ஆர்பிஐ கிட்ட நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் கேஷ் ரிசர்வ் கொடுத்துடணும். அண்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா மணியையும் இல்லை மணி சார்ந்த ஒரு அசட். ஸோ நிறைய இந்த அசட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நிறைய பிளட்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோன் எடுக்கிறேன்னா பேங்க் போய் நான் லோன் எடுக்கிறதுக்காக ஃபியூ செக்யூரிட்டிஸ் என்னோட பில்டிங் ஏதாவது நான் பிளட்ஜ் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் என்னால் அந்த லோனை கட்ட முடியலன்னா அந்த அசெட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஓன்டு பை பேங்காக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளால் லோன் கட்ட முடியலன்னா அந்த அசெட்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் நல்ல மணி ஈக்குவலண்ட்டான அசெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில அசெட்ஸை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக we have to give it to the RBI. அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், OMO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்னா the RBI directly buys or sells the securities and bills in the money market either to decrease or to increase the total volume of money. So open market operation is the place where என்ன பண்ணுவாங்கன்னா buying and selling of securities நடக்கும்.
இங்கே டைரெக்டாக பை பண்ணிவிட்டு ஒரு செல் பண்ணும் செக்யூரிட்டிஸ் அண்ட் அந்த மணியை வந்து லைக் இப்போது இந்த பில் பண்ணிடும். பில்ஸ் இந்த மணி மார்க்கெட் அந்த செக்யூரிட்டிஸ் பை ஆர் செல் பண்ண அந்த செக்யூரிட்டிஸ்க்கு பில் வந்து மணி மார்க்கெட்டில் போட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அங்கே செக்யூரிட்டிஸ் வாங்க எல்லோரும் போயிடுவாங்க, இங்கே லோன் வாங்க மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு வே ஆஃப் மணியை சர்க்குலேட் பண்ணுறதுல கம்மி பண்ணுறது. ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவில் என்னென்னா ஒரு பர்டிகுலர் செக்டார் ஆஃப் த எக்கானமியை மட்டும் குறிக்கக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ மேக்ஸிமம் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் லெண்டிங் டு சர்டைன் செக்டார்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் சோர்சஸ். ஒரு சில செக்டார்ஸ்க்கு இவ்வளோ தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். நான் போய் இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருக்கேன், நான் போய் கடன் கேட்குறேன் என்னோடய கம்பெனிக்குனா எனக்கு 20 lakhs மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லிமிட் வச்சுருவாங்க. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் இவ்வளோ தான் வாங்கணும், இவ்வளோ கேப். ஸோ அதை வந்து கேப்புன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் எனக்கு கேப், இதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாது, அது கேப்புக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அது ஒன்று. மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். So it refers to the percentage of the value of securities submitted before the issue of loans. ஸோ இவ்வளோ தான் எனக்கு உங்கள் செக்யூரிட்டிஸ் நீங்கள் பிளட்ஜ் பண்ண செக்யூரிட்டிஸ்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ ஒரு சில செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த செக்யூரிட்டிஸ்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும், ஸோ அவ்வளோ தான் கொடுப்பாங்க. அடுத்து டைரக்ட் ஆக்ஷன். ஸோ RBI takes corrective actions on any banks that does not follow its guidelines. ஸோ டைரக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. நிறைய லோன் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா அங்கே டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஒன்று லைசன்ஸ் கட் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஏதாவது பெனால்ட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு moral suasion. அந்த RBI puts pressure on the banks towards liberal or restricted lending during certain periods. ஸோ ஒரு சில certain periodsல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது if they do moral suasion போட்டுருவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் லெண்டிங் பீரியட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் தான் நீங்கள் லெண்ட் பண்ணணும், இதுக்கு மேலே நீங்கள் லெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 6 months லெண்ட் பண்ணலாம், அடுத்த 6 months you cannot lend. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீரியட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ these are the qualitative and quantitative measure to do the credit control. So next நம்மளுக்கு 5, 6 and 7, 8, 9. ஸோ இந்த எல்லாமே இந்த மீதி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்த பார்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ meet you all in that video. Until then, stay tuned. Bye.